தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். மக்களே, கண்ணியத்துக்குரிய உலமா சபைக்கு இந்த ஒரு வேண்டுகோள். எங்களை நாங்கள் எல்லாம் தீவிரவாதிகளை உருவாக்குறோம். அதாவது ஸ்ரீலங்கா முஸ்லீம் தான் தீவிரவாதிகளை உருவாக்குறேன்னு ஒருத்தன் சொல்லிக்கிறான். அதுக்கு முந்தி கொஞ்சம் வீடியோக்கு அதை பாருங்கள், அதுக்கப்புறம் நான் பதில் தரேன். ஆஜி ஓடுறவுண்ட் எழுதி கொள்றீங்களா? எழுதுக்கு பச்சரிசி 100 கிலோ, வெள்ளை சாப்பாடு, பால் சோறு, அது இது ஆக்கி கொடுப்போம். கணக்கு மட்டும் எழுதி சொல்லுங்கள் எவ்வளோ வருதுண்டு. பச்சரிசி 100 கிலோ, 50 செமண்டின், நூடுல்ஸ் 50 கிலோ. 50 கிலோ எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லுங்கள். நாட்டு அரிசியில் பச்சை அரிசி பால் சோறு ஆக்குறது. $53,800 பில்லை தாங்க. உங்களோட அக்கௌண்ட்டுக்கு சல்லி போலும் சாமந்த கடைக்கு அனுப்பிட்டு சல்லியை போட்டுட்டு நான் சொல்றதுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுறேன். மெம்போர்டில் இருக்கிறவங்க கம்பீரமா இருக்கணும். ஏன்னா பார்க்க கூட கண்ணுக்கு பார்வையாகவும் இருக்கணும். மெம்பர் மீது பேசுறவங்கள பார்க்க கூட பயமாகவும் இருக்கணும். அந்த கம்பீரமா இருக்கிறதுக்கு இது நான் உங்களுக்கு எடுத்து வந்த உடுப்பு. மദ്രസா பிள்ளைகளுக்கு போயிட்டு அரிசி வாங்குறான், செமன் வாங்குறான், மற்றது நூடுல்ஸ் வாங்குறான், எல்லாம் வாங்குறான். இது யார்கிட்ட சல்லி எங்கால வந்துச்சு? மற்றது எங்களோட அம்ஜத் ரவுலத்துல்லமா பிரின்சிபல் அவர் என்ன செய்கிறாரு? இவனை அக்கௌண்ட்டெல்லாம் பார்க்குறேன், அதுக்கு ஒரு பதில் ஒன்று எங்களுக்கு தாங்க. அம்ஜத்க்கு நாங்களும் எவ்வளோ தான் சொல்கிறேன், ஆனால் அம்ஜத் கேட்குறாரு இல்லை, ஏண்டா இவன் உங்களையும் சேர்த்து தீவிரவாதின்னு சொல்லிக்கிறான். அதுக்காக வேண்டி தான் நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் ஏன் மദ്രസா பிள்ளைகளோட இவனை பல விட்றீங்க? மெம்பரில் ஏறுற நேரம் பயமிக்கக்கூடாதான். உங்களை பார்த்தா பயப்படணுமா? அல்ல ஒத்தனுக்கு தான் பயப்படணும். நீங்கள் எல்லாம் மோதி படிச்சுக்கிறீங்க, அவன் சொல்கிறத கேட்டு செவி சாய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க. வெக்கம் இல்லையா உங்களுக்கு? நீங்கள் இப்போ பெரிய ஒரு வீடியோ ஒன்று வருது, அதை பாருங்கள். இனி வாரத்து காலத்தில் பார்ப்பீங்கடா. இனி வார காலத்தில் இந்த ஆசிப் அஸ்லாம்ட பேச்சுகள் எப்படி இருக்கும், என்ன செயல் செய்ய போறேன்றதை பார்ப்பீங்க. இங்கே தான் வெட்டணும் இந்த கழுத்தை. அதுக்கும் ரெடியாக தான் இருக்கிறேன் தெரியுமா, கட்டாயமாக சொல்கிறேன். நீங்களோட இந்த செயல் செஞ்சையில தாண்டா ஜஹ்ரான் என்ற ஒருத்தனை உருவாக்கினீங்க, தீவிரவாதியா மாத்தினீங்க. 6 பேர் சேர்ந்து 250 பேர்ட உயிர் எடுத்தான். அவன் உயிர் எடுக்கிறதுக்கும் அவன் தீவிரவாதியா மாறுறதுக்கும் முதல் காரணம் இந்த முஸ்லீம் சமுதாயம். இன்றைக்கு நல்ல என்ன வச்சுக்கோ, நான் இந்த மனசால சொல்றேன். வேண்டிய ஒரு போலீஸ்ல போயிட்டு கொடு, வேண்டிய CIDல போயிட்டு கொடு. சிங்களங்கியன்னா ஜஹ்ரான் கியன்னா மே ரட்டே த்ரஸ்தவாதியாக் வெண்ட பலவனி காரணே மே முஸ்லீம் தமாய். இதை சொல்கிறேன்டா இன்றைக்கு. இப்போ விளங்குதாமாய் மக்களே, நாங்கள் ஏன் இவ்வளோ காலமாக இவனுக்கு எகென்ஸ்டாக வீடியோ போட்டேன்ட்டு. இவன் ஆதாண்ட மகன், ஆனால் ஃபிரௌண்ட வளர்ப்பு. இவன் சுயலாபத்துக்காக வேண்டி எல்லா முஸ்லீம்களையும் காட்டி கொடுக்குறான். முஸ்லீம்கள்கிட்டே எல்லாத்தையும் எடுத்து எல்லா முஸ்லீம்களையும் அந்நிய மக்களுக்கு காட்டி கொடுக்குறான். இவன் பைத்தியம் சொல்லி எங்களுக்கு தெரியும், ஆனால் அந்நிய மக்கள் அப்படி யோசிக்க மாட்டாங்களே. எங்கட ஒருத்தன் சொல்கிற நேரம் நம்புவாங்க. அதுவும் இவனோட வாயால் சொல்லிக்கிறான். இவனுக்கு உழைச்சி திங்கிற ஐடியா ஒன்று இல்லை இந்த ஜென்மத்தில். இவன் டூல்ஸ், இவன் ஆயுதம் மொபைல் ஃபோன் தான். இதை வச்சு மற்றவங்களோட பசியை காட்டி தான் இவன் சம்பாதிச்சு தின்றான். அதுக்காக வேண்டி இவன் என்னமும் பேசுவான். தயவுசெய்து கண்ணியமிக்க உலமா சபை இதுக்கு சரியான முடிவு எடுக்கணும். இந்த பைத்தியத்தை கொண்டு CIDயில் ஒப்படைங்க, இல்லாட்டி சைக்காட்டிஸ்கிட்ட கொண்டு போயிட்டு விடுங்க. இவனால் இன்னொரு மத கலவரம் வரும் ஸ்ரீலங்காவில் இன் ஃபியூச்சரில். மார்க் மை வேர்ட். தயவுசெய்து பீசாமல் காமில் வைக்கிற பொடிய மார்க்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இந்த பைத்தியத்தில் கால் காயை உடைச்சிட்டு வீட்டில் வைங்க. புண்ணிய சோராசரி இவனுக்கு கொடுப்போம் நாங்கள். எனக்கு ஏண்டா இவன் மദ്രസா பிள்ளைகளோடையும் அந்த அம்ஜத் மௌலவியோடையும் மிகிறே சரியப்படலை. நாளை பின்னைக்கு வார ஜென்ரேஷனையும் இவன் நாசமாக்குவான் இவன் பேச்சால். அதனால் கண்ணியமிக்க உலமா சபை இதுக்கு சரியான முடிவு எடுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லா முஸ்லீம்களும்
எல்லா முஸ்லீம்களுக்கும் போயிட்டு சேர்கிற மாதிரி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மற்றது இந்த பைத்தியத்தை எங்கே கண்டாலும் கல்லால் அடிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை.